1998 ஜெராக்ஸ் ஷாப் ஆரம்பித்தவங்க எல்லாரையும் பார்த்து சிரித்தாங்க. பேப்பர் எடுத்து காப்பி அடிக்கிற பிஸ்னஸ் ஆகுது. 2005 இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் ஆரம்பித்தவங்கள பார்த்து சிரித்தாங்க. 2010 யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்கள பார்த்து சிரித்தாங்க. இன்றைக்கி அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. அதனால் ஒரு பிஸ்னஸை பார்க்கும்போது இன்றைக்கி சிறியதாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கும் சின்னதாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போது நிறையா பார்த்திங்கன்னா நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேணும்னா டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ரீலு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, யூடியூப் ஷார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேக்கரி ஓனருக்கு கண்டென்ட் போடுறதுக்கு நேரம் கிடையாது. ஒரு கிளினிக் ஓனருக்கு கேனவா தெரியாது. ஒரு ட்ராவல் ஏஜெண்ட்டுக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது. அப்போது அங்கே தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ணி போஸ்டர் போடலாம், கேப்ஷன் எடுக்கலாம், வீடியோ போடலாம், தம்ப்நெயில் எடிட் பண்ணலாம், எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கலாம். யாருக்கு? அந்த பேக்கரி ஓனர்ஸ்க்கு, கிளினிக் ஓனர்ஸ்க்கு, ட்ராவல் ஏஜெண்ட்டுக்கு. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லேப்டாப் இல்லை, ஃபோன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கேப்கட்டு, கேன்வா, ChatGPT இது 3 யூஸ் பண்ணி 3 லோக்கல் ஷாப்ஸ்க்கு நம்ம ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு இதை ஃப்ரீலான்சிங்காக ஒரு இன்கம், ஒரு சப்போர்ட் கொடுத்தா போதும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீலான்ஸில் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக சேலரி ஏர்ன் பண்ணலாம். சரி, இப்போது ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏஐ வீடியோ பண்ணலாம், ஏஐ இமேஜ் பண்ணலாம், ஆனால் ஏஐ சாம்பார் செய்ய முடியாது. ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஸோ ஃபுட் பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, மக்கள் தினமும் சாப்பிட்ணும். ஒரு ஒர்க் பண்ணுற பேச்சுலராக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஹோம் ஃபுட் வேணும். இந்த டிமாண்ட் 2030 இருக்கும். ஸோ அதனால் இது பயங்கர பிஸ்னஸ் தான். முன்னாடி கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு போனாங்க. எதுக்கு? ஒரு கார் வாஷ்க்கு. ஆனால் இன்றைக்கி சர்வீஸ் கஸ்டமர் வீட்டுக்கே பண்ணுறாங்க. அமேசான், ஸ்விக்கியாக இருக்கட்டும், பிளிங்கிட், ஜெப்டோலாம். அடுத்த ட்ரெண்ட் என்ன இருக்கும்? டோர் ஸ்டெப் சர்வீஸாக இருக்கும். கார் வாஷு, பைக் வாஷு, ஏசி க்ளீன் பண்ணுறது, ஆர்ஓ சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே கஸ்டமர் வீட்டுக்கே பண்ணுவாங்க. சரி, டிஜிட்டல் பிரிண்டிங்கு, நிறைய கிஃப்ட்டு, அதெல்லாம் இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ மனுஷங்களுக்கு எமோஷன் இருக்கிற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்குங்க. பர்த்டேவாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், பேபி ஷவரு, ரிட்டையர்மெண்ட்டு, ஸோ எல்லாத்துக்குமே பீப்புள்ஸ் மெமரிஸை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பீப்புள் பை பண்ணுவாங்க. இது ப்ராடக்ட் கிடையாது, ஒரு எமோஷன். ஒரு மக்கு 250 ரூபா நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் 500 ரூபா, ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் நீங்கள் 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் இதில் விற்க தேவை கிடையாது, எமோஷனையும் நம்ம விற்கலாம் அந்த மாதிரி. அதே போல் ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, ஸோ இதெல்லாம் பயங்கர கண்டென்ட்டாக இருக்கும். க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எடிட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எடிட்டு கற்றுக்கிறவங்க நாளைக்கு ஒரு ஏஜென்சி ஓனராகவே மாறலாம். ஸோ அப்படி தான் இந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லா பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸ் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒரு MBA படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒன்லி ஸ்கில்லு, அதோட கன்சிஸ்டன்சி, அதை நம்ம கரெக்டாக டெய்லி அதில் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸு, லேர்னிங்கு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 2030 பணக்காரனாக ஆக்க போது அதிக பணம் வச்சுருக்கவங்க கிடையாது, நிறையா கற்றுக்கிறவங்க தான். ஸோ ஏஐ உலகத்தையே மாற்ற போகுது. ஆனால் ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்ச மனுஷங்க தான் அந்த வாழ்க்கையை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் வாய்ப்பு நம்மளுக்கு இன்னும் போகலை, அதோட வடிவம் மட்டும்தான் நம்மளுக்கு மாறி இருக்குது. ஸோ லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம மேலே சொன்ன ஒரு 5 பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஸோ இது பயங்கர ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காகனா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான, உங்களோட ப்ராக்ரஸ்க்கு தேவையான, டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வீடியோஸாக நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.